வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் 8. இன்னைக்கு புதன்கிழமை பிப்ரவரி 25, 2026. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் பொது தரிசனில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது. விரைவு தரிசனில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. மூத்த குடிமக்கள் செல்ல வரிசையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது. ஏன்னா பாதயாத்திரை பக்தர்கள் அந்த வருஷத்தில் தான் தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதனால் அதுலேயும் நல்ல கூட்டமாக இருக்குது. ஸோ சுற்றியுள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ணணும்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம். எப்படி பார்த்தாலும் மதியம் ஒரு 12, 12:30 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் கோயிலில். மழை நிலவரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது திருச்செந்தூரில். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இரவு 7 to 7:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா தான் வந்து மேலே கோயில், அதாவது திருச்செந்தூர் சிவன் கோயிலில் குடவர வாயில் தீபாராதனை நடைபெறும். ஸோ எல்லா மக்களும் திரளாக வந்து கலந்துக்குங்க. இது போக நாளைக்கு வியாழக்கிழமை எப்பயும் போல வியாழக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக கொடிமர பூஜையும் விஸ்வரூப தரிசனம் நடைபெற நேரமும் அகைன் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து. கொடிமர பூஜை நடைபெற, அதாவது இப்போ அதிகாலை 5 மணிக்கு நட திறப்பாகுதுன்னா 5:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் ஆகும். அதிகாலை 5:45 கொடிமர பூஜை நடைபெறும். அதிகாலை 4 மணிக்கு நட திறப்பாகுதுன்னா அதிகாலை 4:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் ஆகும். அதிகாலை 4:45, அதாவது அதிகாலை காலையில் 4:45 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கொடிமர பூஜை நடைபெறும். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க. நான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால காலையில் 10 to 11 மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.